வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எப்படி கள்ளக்குறிச்சியில் ஏகப்பட்ட பேர் விஷ சாராயம் அருந்தி பலியாக இருக்காங்களோ, அதே போல் அமானுஷம் கலந்த ஒரு உண்மை சம்பவம் 1986 காலகட்டத்திலையும் நடந்திருக்குங்க. அப்படி என்னதான் ஆச்சுன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரான மாரியப்பன் அப்படின்ற நண்பரோட தாத்தாவுக்கு தாங்க இந்த அமானுஷமும் ஏற்பட்டிருக்கு. அவர் 1986 காலகட்டத்தில் இந்த கள்ளச்சாராயம், அதாவது அரசுக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக கள்ள சாராயம் காசுறதே வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்படி அவர் நள்ளிரவில் ஒரு மாந்தோப்பு வனப்பகுதியை ஒட்டியிருக்கிற ஒரு மாந்தோப்பில் கள்ள சாராயம் காய்ச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இவருக்கு நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு உடனுக்குடனாக சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே கள்ளக்குறிச்சி இப்போ மட்டும் கள்ளச்சாராயத்துக்கு ஃபேமஸ் இல்லைங்க. 1986 காலகட்டத்திலே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் ஷேர் பண்ணியிருக்காருங்க. அப்படி என்ன தான் ஆச்சுன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி 1986 காலகட்டத்தில் அவரோட தாத்தா இந்த கள்ளச்சாராயம் அதிக அளவில் காசுறதே வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காருங்க, சட்டத்துக்கு விரோதமாக. அப்படி ஒரு நாள் அவர் காய்ச்சிட்டு இருக்கும் போது அவர் நள்ளிரவில் மாந்தோப்பில் சாராயம் காச ஆரம்பிச்சிருக்காருங்க. கூட எப்போயும் நிறைய பேர் வச்சுக்க மாட்டார். ஒரு நம்பிக்கையான ஒரு 2 பேரை மட்டும்தான் அவர் கூட வச்சுக்கிட்டு சாராயம் காசுறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இந்த பானைகளை ஊரில் போட்டுக்கிட்டு சாராயத்தை காய்ச்சிட்டே இருக்கும்போது இந்த வெள்ளம்லாம் உடைப்பாங்க, பனை வெள்ளம்லாம். அப்படி உடச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் அசதியாக இருக்குன்னு தூங்கிறாருங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்க இவர் கூட. ஒருத்தர் தூங்கிறாரு, இன்னொருத்தர் இந்த அடுப்பை பார்த்துக்கிறாரு. ஒருத்தர் இவர் தாத்தா, அதாவது மாரியப்பனோட தாத்தா இந்த வெள்ளத்தை நசுக்கிட்டே இருக்காருங்க. அப்படி நசுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு லைட்டாக அசதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் செஞ்சிட்ருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பக்கங்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த மாங்காத்தோப்புக்கு அந்த பக்கம், அதாவது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வனப்பகுதின்றதுனால இந்த கத்தாழைகள் அதிக அளவில் இருக்குங்க. கத்தாழை மரம் ஹைட்டாக இருக்கும். அந்த கத்தாழை மரம் ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சரகை, இந்த மாஞ்சர்களை மெரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க இவங்களுக்கு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துடுறாங்க. ஏதோ போலீஸ் தான் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி போலீஸ் வந்துருச்சு போராட மச்சா அப்படின்னு சொல்லிட்டு உஷார் அடிக்கிறாருங்க அந்த தாத்தா. அப்படி உஷார் ஆகிட்ட உடனே 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மெதுவாக சத்தமே இல்லாமல் அந்த சரகை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க எழுந்து போகும்போது கூட அந்த சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டாக அந்த வனப்பகுதியை நோக்கி அப்படியே கீழே அந்த மாந்தோப்புலேயே ஊர்ந்து போயிடுறாங்க. ஊர்ந்து போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்க்குறாருங்க. அந்த பக்கம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் தாத்தா கூட இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாச்சும் இந்த முயல் ஏதாச்சும் ஓடி இருக்கும், இல்லை ஏதாவது காட்டு விலங்கு எதுவும் நடந்து போயிருக்கோம், அது மனுஷ சத்தம் மாதிரி கேட்டிருக்கோம், நம்ம வேறு பயத்தில் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிடுறாருங்க. உடனே இருந்துக்கிட்டு அப்போ இவங்கக்கிட்ட டைமும் இல்லை, மொபைலும் இல்லைங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் அங்கேருந்து வனப்பகுதியிலேருந்து அந்த ஊரல் போட்டிருக்கிற பானைக்கிட்ட வந்துடுறாங்க. பானைக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்தாலையும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பானைக்கிட்ட வந்தாலையும் ஒருவேளை போலீஸாக இருந்தால் என்ன பண்ணுறது, மாட்டிப்புமேன்னு சொல்லிட்டு இருந்தால் உள்ளுக்குள்ளே பயம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பயத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, வெடிகிற வரையும் அப்போ அந்த சில்லற வேலை எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதே ப்ராசஸில் ஈடுபடுறாங்க. அவர் தாத்தா கூட இருக்கிற 2 ஹெல்ப்பர்ஸ் ஈடுபடுறாங்க அந்த சாராயம் காசு அதில். அப்படி சாராயம் காசும் போது அதே டைமுக்கு பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை மரம் ஓரத்தில் பார்த்திங்கன்னா சவுண்டு அதிக அளவில் கேட்குதுங்க. அந்த மனுஷன் நல்லாவே நடந்து போகிற மாதிரி. உடனே அப்போ இவங்க 3 பேரும் முழிச்சுட்டு தான் இருக்காங்க. போன டைம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார், இவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த டைம் 3 பேருமே முழிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதில் இவங்க தாத்தா மட்டும் வாட்ச் கட்டியிருக்காங்க அப்போவே. ஏன்னா கள்ள சாராயத்தில் அதிக அளவு காசு பொருளுங்க. அப்போ அப்போவே டைம் பார்க்குற அளவுக்கு இவருக்கு ஓரளவுக்கு நாலேஜும் இருந்திருக்கு, வாட்சும் கட்டியிருக்காரு. அந்த இருட்டிலையும் கொஞ்சம் தடு மாதிரி டைம் பார்க்குறாருங்க. கரெக்டாக ஒரு 1:45 பக்கம் டைம் ஆகுதுங்களாம். இவருக்கு ஒரு டவுட் வந்துடுதுங்க. போலீஸாக இருந்தால் நேற்றே பிடிச்சிருக்கணும், இல்லை பகல் பொழுதில் இந்த பானையெல்லாம் அடித்து உடச்சிட்டு போயிருக்கணும். ஊருக்காரங்களும் இல்லை, ஊருக்காரங்க வந்தாலும் நம்மக்கிட்ட தான் போவாங்க, எல்லோரும் தெரிஞ்ச முகம் தானே, இங்கே வேறு ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே குசுன்னு பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று போன மாதிரி, அதாவது ஆல்ரெடி போன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வனப்பகுதியை நோக்கி அப்படியே நடந்து போகிறாங்க. அதாவது கீழே தவழ்ந்த வாக்கிலே போயிட்டு ஒரு பாறைக்கு முன்னாடி போயிட்டு 3 பேர் சேஃபாக உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நல்லாவே பார்க்குறாங்க. அந்த கத்தாழை மரம் ஓரத்தில் ஒரு ஒற்றை பனை மரம் ஒன்று இருக்குங்க. அந்த பனை மரத்து ஓரமே பார்த்திங்கன்னா ஒரு உருவம் நல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு 8 அடியிலேருந்து ஒரு 9, அதாவது 10 அடிக்கு மேலேன்னே சொல்லலாங்க. ஒரு அரை மரம் சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு உருவம் குறுக்க நெடுக்க நடந்து போகிறதே இவங்க நல்லாவே பார்க்குறாங்க. நல்ல சப்தத்தோட. அதை தலை ஃபுல்லாக பார்க்க முடியலைங்க. ஏன்னா ஒரு கரிய உருவத்தோடு இருக்காது. அது நிழல் போலவே நல்லாவே இவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு 3 பேருக்கும் பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா இவங்க சாராயம் காசுறது ரொம்ப நாளாக அந்த தொழிலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க.
ஆனால் அந்த சாராயம் காசுறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 நாட்களாக தாங்க. அதாவது முதல் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து ஆள் வந்து கரெக்டாக இருக்கா, பக்கம் தண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை ஆள் வந்துச்சுன்னா ஓடி போய் காட்டில் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வந்து சும்மா ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 3வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்தம் கேட்டிருக்கு. 4வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த உருவத்தையும் பார்த்துட்டாங்க இவங்க பயத்தோடயே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த உருவம் வந்து அங்கே குறுக்க நெடுக்க போகிறத பார்த்துக்கிட்டு இவங்க பயத்திலே உட்காந்துட்ருக்காங்க. கூட வந்து ரொம்பவே பயந்துடுறாரு. அந்த உருவத்தை பார்த்த உடனே என்னடா இது ஏதோ மரம் சைஸ் இருக்கடா அம்மாடியோன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துடுறாங்க. பயந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அந்த சத்தம் நல்லாவே கேட்டுருது போல் அந்த உருவத்துக்கு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்தம் வந்து அழுகுற சத்தமாக அப்படியே மாறுதுங்க. உடனே இந்த நாய்கள்லாம் வந்து ஓலை விட்டா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூனையெல்லாம் வந்து நைட் நேரத்தில் ஓலை விட்டாவோ இல்லை கத்துனாவோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குழந்தைங்க அழுற மாதிரியே நல்லா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சத்தம் வந்து இவங்களுக்கு பயங்கரமாக கேட்குது. அதை கேட்டதுமே 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்து கொட்டிடுது. மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே 3 பேரும் அப்படியே ஸ்டண்டாக உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வெடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக அந்த மாங்காத்தோப்பில் வந்து தூந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு 5 மணிக்கே. ஏன்னா இவர் டைம் வந்து ஆல்ரெடி வாட்ச் கட்டியிருக்காரு. ஓரளவுக்கு வெளிச்சத்தில் வந்து தட்டு மாதிரி பார்த்துட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறாங்க வீட்டை நோக்கி. வீட்டுக்கு போனதுமே வீட்டில் போயிட்டு இவரோட சப்ஸ்கிரைபரோட அப்பா கிட்டே போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாருங்க உங்கள் தாத்தா. அவர் இருந்துக்கிட்டு இதுக்கு தான் நீ போகாதன்னு கேட்குறேன், புது இடத்துலலாம் போய் காசாதப்பா என்ன பண்ணி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்படியே அதை வீட்டில் வந்து பொம்பளைங்க ஆளுங்களுக்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்ச ஊர் ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தினால இவங்க அப்படியே மறைச்சிட்றாங்க. மற்ற 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம போகவே வேண்டாம், அந்த உருவத்தை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருத்தர் வந்து சொல்லிடுறாருங்க இது எப்படியும் வந்துட்டு இந்த துஷ்ட முனியோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நார்மலாக வந்து அமானுஷ உருவம்னா நார்மல் ஹைட்டில் மட்டும்தான் இருக்கும். மோகினினா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உருவமற்றது, அது வந்து ஒரு நிழல் போலவே தான் ஒருத்தரை வந்து தொடரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி 12 அடி உயரம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த முனியோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனே அவங்க 2 பேரும் யாருக்கிட்டையும் சொல்லலைங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்த களைப்பில் தூங்கிடுறாங்க. அன்னைக்கு வந்து கடைசி நாளுங்க. அந்த சாராயத்தை வந்து பக்குவமாக எடுத்து கீழே இறக்கி வச்சு தான் ஆகணும். அதுக்கு அந்த 3 பேரும் போய் ஆகணுங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா கூட இன்னும் ஒரு 2 பேருக்கு அடுத்து இந்த 2ஆம் கட்டமாக ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்களே அவங்கள இன்னும் ஒரு 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த தீப்பந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதே டைமுக்கு வர இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க போன ஒரு 8 8:30 தாங்க போயிருக்காங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு போனோடனே எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பயம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போதையிலே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு போதையிலே இருந்தாலையும் ஆனால் இந்த ஆல்ரெடி இருந்த 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா பார்த்த உருவம் அப்படி. அந்த 3 பேரை தவிர்த்து மற்ற 2 பேர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க கேஷுவலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சாராயம் காசுறதுக்கு வந்தாவே கொஞ்சம் பல்க் அமௌண்ட் கிடைக்கும், ப்ளஸ் சாராயமும் கிடைக்குன்ற ஒரு சந்தோஷத்தில். அதே போகிற டைமுக்கு முந்தானேத்து பார்த்த அதாவது 2 நாட்கள் பார்த்த டைமுக்கு முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதே சரகு சப்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருதுங்க. அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த கத்தாழை மரம் வந்து லைனாக இருக்குங்க. ஒரு மாந்தோப்புக்கும் இன்னொரு மாந்தோப்புக்கும் இடையில வந்து கத்தாழை மரங்கள் வந்து அதிக அளவில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கு சென்டரில் தான் ஒரு கொத்த பனை மரம் இருக்கும். அந்த லாஸ்ட்லேருந்து அந்த சத்தம் வந்து நல்லாவே கேட்குதுங்க. சரக்குன்னு சொல்லிட்டு இந்த நைட் நேரத்தில் வந்து பகல் பொழுதில் வந்து ஒரு தென்னந்தோப்புக்குள்ளேயோ இல்லை மாந்தோப்புக்குள்ளேயோ போய்ட்டு சரகில் காலை வச்சாவே நல்லா சவுண்டு அதிகமாகவே கேட்கும். இது நைட் நேரம் அதனால நல்லாவே அமானுஷ சத்தமாக சேர்ந்தும் கேட்குதுங்க. இது கேட்டதுமே அந்த 2 பேருக்கு புதுசாக வந்த 2 பேர் பயத்தில் வந்து கத்திடுறாங்க. ஏதோ யாரோ வந்துட்டாங்கடா, போலீஸ் வந்துருச்சிரோன்னு சொல்லிட்டு. அந்த சப்தம் கேட்ட அவங்க கரெக்டாக அந்த கத்தாழை மரத்தை நோக்கியே ஓடுறாங்க இவங்க 2 பேருமே. இதை பார்த்து இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் அதிகமாகிடுதுங்க. இவங்களுக்கு போயிட்டு அந்த முனிக்கிட்ட அடிப்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம தான் பதில் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாராயம் காசுற விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போய்டும், நம்மளும் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை துரத்திட்டு இவங்க 3 பேருமே கத்திக்கிட்டு ஓடுறாங்க. கத்திக்கிட்டு ஓடி போயிட்டு 2 பேர் அதாவது 2 பேரும் ஒன்றா தாங்க ஓடி இருக்காங்க. இவங்க கொஞ்சம் வேகமாக ஓடி போயிட்டு அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுத்து ஒரு இடத்துக்கு ஓரமாக போயிட்டு ஒரு மரத்துக்கல்ல, அதாவது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 20-22 வருஷத்துக்கு மேலே பழமையான மாங்காய் மரங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பொந்து மாதிரி வச்சுருக்குங்க. உள்ளே போய் ஒரு ஆளே ஒளிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு 2 மரத்தில் இந்த 5 பேருமே மாறி மாறி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த இவங்க ஓடினதெல்லாம் பார்த்துட்டு இந்த துஷ்ட முனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பின்தொடர்ந்து பின்னாடியே வந்துருக்குங்க சப்தத்தோட. இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரான மாரியப்பனோட தாத்தா வந்து நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சொன்னதுமே இவங்க போய் மரபொந்தில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த மரபொந்தில் ஒளிஞ்சிக்கிட்டே பார்க்குறாங்க. அந்த துஷ்ட முனி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓடி வந்த திசையிலே வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வேகமாக இதுக்கே போகுதுங்க. ஏன்னா அந்த புதுசாக வந்த 2 பேர் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க. 2 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். அவங்க வீட்டில் அன்றைக்கி கருவாடு குழம்புன்றதுனால நான்வெஜ்ன்றதால எடுத்துன்னு வந்து அங்கே, ஏன்னா சரக்கு வந்து அடிக்கணும்னா ஒரு காரமாக சாப்பாடு சாப்பிட்ணும்.
கருவாடை வறுத்து எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுருந்துருக்காங்க. நேராக போயிட்டு அந்த தூக்குவாளி எப்பயுமே அந்த பழமையான வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காலத்தில் தான் அங்கே தூக்கு சட்டி இருக்கும். அந்த தூக்கு சட்டியெல்லாம் கீழே அந்த உருவம் வந்து அந்த கிட்ட போன உடனே அது மறைஞ்சு போயிடுதுங்க, உருவம் மறைஞ்சிடுது. ஆனால் அந்த தூக்குவாளியை வந்து யாரோ ஒருத்தர் ஆக்ரோஷமாக திறந்து எடுத்து சாப்பிட்டு தூக்கி வீசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீசிட்டு அந்த உருவம் வந்து அந்த பக்கம் கிளம்பி போகிறத நல்லாவே ஓரளவுக்கு தூரத்துலேருந்தே பார்த்துட்றாங்க நில வெளிச்சத்தில். வெடிகிற வரையும் அந்த மரபொந்துக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் சாராயம் காசுறதுக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்ட ஊரில் பானையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஓடிட்டு ஊருக்குள்ளே போய் நடந்ததெல்லாம் சொல்லி மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பகல் பொருள் வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து அந்த பானையில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே சாராயம் காசுறதுக்கே போகிறதில்லன்னு சொல்லி அப்படியே முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட தாத்தா வந்து இந்த அமானுஷம் ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முனி கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த முனியால் அங்கே நடந்த முனியால் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிலத்துக்கு போகிற வழியில் தான் அந்த மாந்தோப்பு இருக்காங்க, அந்த வழியிலே இவர் போகிறது இல்லைங்களா. 1 கிலோமீட்டர் ஆனாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சுற்றிட்டு தாங்க எப்பயும் போயிட்டுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அப்போ மட்டும் அவங்களோட தாத்தா ஜென்ரேஷனில் மட்டும்தான் சாராயம் காசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸோட கெடுபிடி வந்து அதிக அளவில் இருந்ததுனால அவங்களோட அப்பா வந்து பெயிண்டர் வேலைக்கு போயிட்டு இப்போ வந்து அவங்க வீட்லேயே வந்து ஒரு மதுவை வந்து வெறுக்கிற பொருளாக தாங்க பார்க்குறாங்களாம்.